இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இந்த ஈகோ கிளாஷ் நடந்துட்டு இருக்கிறது இப்படிதான். நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு ஃபேவரபுளாக எல்லாருமே வந்து சொல்லணும். அப்படியே நான் பார்த்தது கேட்டது இவங்க சொன்னாங்க, அவங்க உண்மையாக சொல்லியிருக்காங்களா, நமக்கு இது தேவையா, நமக்கு இதில் ரிலேட் ஆகணுமா, நம்ம கனெக்ட் பண்ணிக்கணுமா, யோசிக்கவே யோசிக்கிறது இல்லை. அந்த பிக் பாஸில் என்ன செய்கிறாங்க பாருங்க. ஒருத்தருக்கும் என்ன பேசுறதுக்கு வேறு வாய்ப்பே இல்லை, வேறு அங்கே ஒன்றுமே வேலையே கிடையாது. அங்கே இருக்கிற மக்களோட தான் சேர்ந்து எல்லாமே செஞ்சுருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய பொருளை வச்சுட்டு தான் வந்து வாழ்ந்தாகணும். வேதாத்ரி மகரிஷி அவங்க சொல்கிறாங்க, டோன்ட் கமாண்டுங்கிறாரு, டோன்ட் கமெண்ட், அதுக்கு அடுத்தது டோன்ட் டிமாண்டுங்கிறார். அப்போ அகத்தாய்வுங்கிறத எந்த அளவுக்கு நாம் செய்கிறோமோ, எந்த அளவுக்கு டைம் கொடுக்குறோமோ, நம்முடைய கண்காணிப்புங்கிற ஒரு விஷயம். இந்த கண்காணிப்பு அப்படின்னு நம்ம சொன்னாலே, யாருடைய கண்ணு, யாருடைய கணிப்பு காமிச்சு கொடுக்குது. எது? என்னுடைய கண் எல்லாவற்றையும் காமிச்சு கொடுக்குது. எப்படி காமிச்சு கொடுக்குது? அது என்னெல்லாம் செய்யுது தெரியுமா? கண்காணிப்புன்னு சொன்னோன்னா கண் மட்டும்தானா? கண் மட்டும் இல்லை. வேதாத்ரி மகரிஷி சொல்லக்கூடிய கண் என்னன்னு பார்த்தோம்னா, அகக்கண் அப்படின்பார். அகக்கண் அப்படிங்கிற விஷயம் அவ்வளவு முக்கியமான கண்ணுங்க அது. கண்ணா பார்த்துக்கணும் அதை. அது என்ன செய்யுதுன்னு சொன்னோன்னா, உள்ள போட்டு வச்சதெல்லாம் எங்கேயாவது போய் கக்க ஆரம்பிச்சிடுது. அதுவும் எப்படி தெரியுமா கக்குது? யோசிச்சே பார்க்கறதே இல்லை. அப்படியே நான் பார்த்தது, கேட்டது, இவங்க சொன்னாங்க, அவங்க உண்மையாக சொல்லியிருக்காங்களா? எதுக்காக இதை சொன்னாங்க? நமக்கு இது தேவையா, நமக்கு இதில் ரிலேட் ஆகணுமா, நம்ம கனெக்ட் பண்ணிக்கணுமா, யோசிக்கவே யோசிக்கிறது இல்லை. அது பாட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், அப்படியே அடித்து விட்டுடுறோம். அடித்து விட்டுட்டு என்ன தெரியுமா செய்யுது, நாளடைவில் அந்த இது நான் அடித்து விட்டது வந்து எனக்கு அடிக்கும். எப்படி தெரியுமா? இதுதான் கணக்கு வழக்கு. இந்த விஷயத்த நமக்கு தெரியுமா தெரியாதான்னு கேள்விப்பட்டோம்னா நல்லாவே நமக்கு தெரியும். இப்போ தான் நம்ம பார்த்துட்ருக்கோமே ஒரு ப்ரோக்ராம். என்ன ப்ரோக்ராம்? யாரோ ஒருத்தங்க ஒரு 100 நாள் உள்ளே இருக்கணுமாமே. அவங்களுக்கு எந்த கான்டாக்ட்ஸும் இருக்கக்கூடாது, ஃபோன் கிடையாது, எதுவுமே இல்லை. நீங்கள் தனியாக இருந்து சில பேரோட என்னெல்லாம் எப்படியெல்லாம் நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுட்டு நடந்துட்டு இருக்கு இல்லையா? என்ன ப்ரோக்ராம் அது? பிக் பாஸ். அந்த பிக் பாஸில் என்ன செய்கிறாங்க பாருங்கள். ஒரு பிரச்சனையை வந்துடுது. அது பிரச்சனையை வந்தோன்னா எப்படி நம்ம ஹேண்டில் செய்கிறோம்? என்ன மாதிரியெல்லாம் என் மனசில் தோணுதெல்லாம் நான் தேவையில்லாமல் கமெண்ட் அடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னொருத்தர்கிட்ட பிடிக்காதவங்ககிட்ட போயிட்டு அதை எப்படி நம்ம மாற்றி சொல்கிறோம், என்ன மாதிரியெல்லாம் செய்து நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாக நாமளே நமக்கு பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறோங்கிறது தான் அங்கே அழகாக காமிச்சிட்ருக்காங்க இல்லையா? ஏதோ ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னு சொன்னோன்னா, அந்த 4-5 பேரில் ஒருத்தருக்கும் ஏன்னா பேசுகிறதுக்கு வேறு வாய்ப்பே இல்லை, வேறு அங்கே ஒன்றுமே வேலையே கிடையாது. அங்கே இருக்கிற மக்களோட தான் சேர்ந்து எல்லாமே செஞ்சுருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய பொருளை வச்சுட்டு தான் வந்து வாழ்ந்தாகணும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை. கிடைச்ச இடத்துல எப்படி நான் பயன்படுத்துகிறேன்? மனசை வந்து அதிகமாக ஓட விடுறேன்னா, இல்லை எனக்கு கிடைச்ச இடத்தோட எப்படி அதில் நான் அட்ஜஸ்ட் செய்துட்டு நம்ம போகிறோமா? இதை தான் வேதாத்ரி மகரிஷி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் நல்ல வாழ்க்கை முறையை அமைச்சிக்கணும்னு சொன்னோன்னா, உங்களுக்கு தேவையானது 3 பழக்கங்களை விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறார். டோன்ட் கமாண்ட் அப்படிங்கிறார். தேவையில்லாமல் கண்ணாபின்னான்னு கட்டளையிடுறது, நான் எதிர்பார்க்குறபடியெல்லாம் எனக்கு வேண்டியபடியெல்லாம் கண்டபடி வந்து பேசுகிறது. எங்கே டியூட்டியை செய்யணுமோ அந்த இடத்துல செய்யலாம். ஆனால் ஓவராக நம்ம என்ன செய்வோம்னா எக்கச்சக்கமாக கொட்டுறது. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, தேவையில்லாமல் நாம் கமெண்ட் பேசிக்கிட்டே இருப்போம். சம்மந்தம் இல்லாத ஆளுங்களாக இருக்குவாங்க. அந்த கதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். அந்த கதையை எடுத்து வச்சுட்டு நான் யோசிச்சுட்ருப்பேன். அந்த கதையை வச்சுக்கிட்டு மற்றவங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருப்பேன். சம்மந்தமே இருக்காது, ஒரு பைசா பிரயோஜனமும் இருக்காது. இதனால் என்ன பண்ணுறோன்னா, நமக்குள்ளாக இருக்குது பாருங்கள், அந்த ஒரு விஷயத்தை கெடுக்கிறோம். அப்புறம் மற்றவங்களுடைய மனசையும் போய் கெடுக்கிறோம். அவங்களும் சம்மந்தம் இல்லாத ஆளாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் இதை இன்ஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம். இப்போ நம்ம என்ன செய்துடுறோம், தேவையில்லாதபடி கண்டபடின்ட்டு ரொம்ப கராராக பேசுறது.
கமெண்ட் பண்ணுறது, கமெண்ட் அடிக்கிறது. இன்னும் வேறு என்ன செய்கிறோம்? டோன்ட் கமாண்டுங்கிறாரு, டோன்ட் கமெண்ட். அதுக்கு அடுத்தது டோன்ட் டிமாண்டுங்கிறாரு. ரொம்ப எதிர்பார்க்கறது, எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்கறது. நான் செஞ்ச விஷயம் இதுதான் கரெக்டுன்ட்டு சொல்லி எல்லாரும் சொல்லணுமா. இன்றைக்கி நிறைய இடங்களில் இந்த ஈகோ கிளாஷ் நடந்துகிட்ருக்கிறது இப்படி தான். நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு ஃபேவரபுளாக எல்லாருமே வந்து சொல்லணும். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது சரியானது கிடையாதுன்னு சொல்லிட்டுன்ட்டு. ஆனால் அவங்க எனக்கு ஃபேவராக பேசணுமா. இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளாக இப்படி நினச்சி என்ன செய்துட்ருக்கோம், கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த பிக் பாஸ் ப்ரோக்ராமில் கேமரா முன்னாடி வச்சு எல்லா விஷயங்களையும் மற்றவங்க என்ன மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறாங்க. மற்றவங்க என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்கன்னு எல்லாமே எனக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் நான் என்ன செய்துட்ருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த எங்கே போய் நம்ம பார்க்க போகிறோம்? பார்க்குறோமா? இதை தான் வேதாத்ரி மகரிஷி அவங்க சொன்னது. எப்படி நாம் நமக்குள்ளாக போய் பார்க்கறது, எனக்குள்ளாக போய் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணுங்கிறாங்க. நாம் எந்த ஒரு பேசுகிறது இருந்தாலும், எந்த ஒன்று செய்யணும்னு நினச்சாலும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணுங்கிறாங்க. அகத்தாய்வு அப்படிங்கிற விஷயத்த இதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் யோசிங்க. யோசிக்கிறதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? மனம் நிதானமாக இருக்கணும், ஒரு சமநிலையில் இருக்கணும். அப்போ அகத்தாய்வுங்கிறத எந்த அளவுக்கு நாம் செய்கிறோமோ, எந்த அளவுக்கு டைம் கொடுக்குறோமோ, அந்த அளவுக்கு என்ன ஆகுதுன்னா இதுலேருந்து நாம் தப்பிச்சிடலாம். இப்போ என்ன தெரியுமா புரிஞ்சுது உங்களுக்கு? நீங்கள் பிக் பாஸில் போய் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்யலாம்? அங்கே போய் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு சுச்சுவேஷன்ஸை மாட்டிக்கிட்டு நம்ம எதையோ வந்து கஷ்டப்படுறத விட கற்றுக்கோங்க. அகத்தாய் விஷயத்தை நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டு, மெடிடேஷனில் கற்றுக்கிட்டு இதெல்லாம் செய்தோன்னு சொன்னோன்னா கற்றுத்தரத்துக்கு எத்தனையோ இருக்குண்டி. அன்றைக்கி கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்ட பிறகு அங்கே போய் நீங்கள் சேர்ந்து பாருங்கள். 100 டேஸ் என்ன 100 இயர்ஸ் விட்டால் கூட நாம் ஜெயிச்சிடலாம். அப்போ எதை ஜெயிக்கணும்? நம்மளுடைய மனசை நாம் அதை கட்டுப்படுத்திட்டு உட்காரணும்னு அந்த பாஸ் சரிப்படுத்திட்டா பிக் பாஸ் ப்ரோக்ராம்லேயும் நீங்கள் சரியாக ப்ளே பண்ணலாம். வாழ்க வளமுடன்.